அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்ம. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹலால் மற்றும் ஹராம், வாழ்க்கை எல்லைகள். இஸ்லாம் நமக்கு வாழ்க்கையை சுமையாக மாற்ற வரவில்லை, அதை ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் வாழ சொல்லவே ஹலால் மற்றும் ஹராம் என்ற எல்லைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஹலால் என்றால் என்ன? ஹலால் என்பது அல்லாஹ் அனுமதித்த அனைத்தையும் குறிக்கும். நாம் சாப்பிடும் உணவு, நாம் சம்பாதிக்கும் பணம், நாம் பேசும் வார்த்தைகள், நாம் செய்யும் செயல்கள் அல்லாஹ் அனுமதித்த வழியில் இருந்தால் அது ஹலால் ஆகும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். 2வது அத்தியாயம் 168வது வசனம். ஹராம் என்றால் என்ன? ஹராம் என்பது அல்லாஹ் தடை செய்த அனைத்தும் ஆகும். அது பெரிய பாவமாக இருக்கலாம் அல்லது சிறிய பழக்கமாக இருக்கலாம். மனிதர்கள் பார்க்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமில்லை, அல்லாஹ் பார்ப்பதுதான் முக்கியம். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ரகீப். மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன். 33வது அத்தியாயம் 52வது வசனம். ஹலாலான உணவு, பிறருக்கு உதவி, பெற்றோருக்கு மரியாதை கொடுத்தல், தாழ்மையான பார்வை, தூய எண்ணங்கள், உண்மையை பேசுதல், மரியாதையான பேச்சு, இதை அல்லாஹ் விரும்புகிறான். மதுபோதை பயன்படுத்துதல், லஞ்சம் வாங்குதல், வட்டி வாங்குதல் கொடுத்தல், திருட்டு, பொய் பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, தவறான பார்வை, கெட்ட எண்ணங்கள், அல்லாஹ் இதை முழுவதுமாக வெறுக்கிறான். ஹலாலும் ஹராமும் உணவு விஷயத்தில் மட்டுமல்ல, சம்பாதிப்பில், நடத்தில், பேச்சில், பார்வையில், வழக்கங்களில், எல்லா விஷயத்திலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. ஹலாலான வாழ்க்கையின் பலன்கள். ஒரு மனிதன் ஹலாலான முறையில் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு மன அமைதி கிடைக்கும், அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் வரும், அவனுடைய துவா அல்லாஹ்விடத்தில் கபூலாகும், அல்லாஹ்விடம் திருப்தி கிடைக்கும். ஹலால் வழி கொஞ்சம் கடினமாக தோன்றலாம், ஆனால் அதன் முடிவு மிக இனிமையானது. ஹராம் வழியின் விளைவுகள். ஒரு மனிதன் ஹராம் வழியில் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு மன அமைதி இல்லாமல் போகும், அவனுடைய பரக்கத் குறையும், அவனுடைய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது, அவனுடைய வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும். ஹராம் எளிதாக தோன்றலாம், ஆனால் அது முடிவு வேதனை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது, யாரும் கேள்வி கேட்காத நேரத்திலும் தன் எல்லைகளை தானே கட்டுப்படுத்துகிறான் என்றால் அதுதான் உண்மையான தக்வா. ஹராமை விட்டுவிடுவது நம்மை பலவீனமாக மாற்றாது, மாறாக அது நம்மை உள்ளார்ந்த வலிமையுடன் வாழ வைக்கும். இந்த உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் பார்வை, பேச்சு, பழக்கங்கள், நடத்தை எல்லாமே தானாகவே கட்டுப்பாட்டில் வரும். அதனால்தான் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை மனிதர்களை திருப்திப்படுத்துவதில் அல்ல, அல்லாஹ்வின் திருப்திப்படுத்துவது அமைந்திருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் ஹராம் காரணமாக மாற்றப்படுகிறது. யாரும் பார்க்கல, சின்ன விஷயம்தான் என்ற எண்ணங்கள் நம்மை மெதுவாக ஹராமின் பக்கம் இழுக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிமின் அளவுக்குள் மனிதர்கள் அல்ல, அல்லாஹ். ஹராமான செயலிலிருந்து விடுபட அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் மனிதர்கள், தவறு நடக்கலாம், ஆனால் துவாவும் தௌபாவும் நம்மை மீண்டும் நேர்வழிக்கு கொண்டு வரும். ஹராமை கட்டுப்படுத்துவது நம்மால் முடியாத விஷயம் அல்ல. அல்லாஹ்வை நினைவு வைத்தால் ஹலால் வாழ்க்கை சுலபமாகும். ஹராம் தற்காலிகமாக இன்பம், நீண்ட நாள் வருத்தம். ஹலால் சில நேரம் கடினம், நிரந்தர சந்தோஷம். நாம் ஒருவரும் இந்த நியத்தோடு வாழ வேண்டும். என் உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், என் சம்பாதிப்பு ஹலாலாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். இதுவே உண்மையான வெற்றி. ஹலால் மற்றும் ஹராம் நம்மை கட்டுப்படுத்தும் சங்கிலிகள் அல்ல,
அவை நம்மை பாதுகாக்கும் வாழ்க்கை எல்லைகள். இந்த எல்லைகளை மதித்து வாழ்ந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் நாம் வெற்றியாளர்களாக இருப்போம். ஒரு முக்மீன் ஹராம் எது ஹலால் எது என்று தெரிந்து அவன் வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஹலால் வழியில் நடக்க செய்து ஹராமிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.